ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வில்லேஜ்கள் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போன பற்றின அந்த வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவிலுக்கு கிளம்பியாச்சு. இதுதான் எங்களுடைய அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நானே எங்கள் பாப்பா அப்புறம் என்னோடய குட்டி நாத்தனார் மட்டும்தான் வீடியோ எடுத்தோம். மீதி பசங்களாம் போய் வண்டியில் ஏறி உக்காந்தாச்சு. நிறைய பேர் வரல, கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. கிளம்பி டாடா ஏஸில் தான் போனோம், தோஸ்து வண்டியில். நானும் பாப்பாவும் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டோம். உட்காந்துட்டு எல்லாத்தையும் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு வந்து பின்னாடி வந்து தீபி கமெண்ட் பண்ணிவிட்டு சிரிச்சுட்டே வந்தால். அப்படியே வண்டிக்கு டீசல் போட்டாச்சு. போட்டுட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் அப்படியே பச்சை பசேல், அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த பச்சை பசேல் பயிர் வச்ச இடமெல்லாம் அப்படி போகும்போது குளுன்னு இருந்துச்சு. இந்த வெயிலுக்கு அதுக்கும் செம்மையாக இருந்துச்சு. அங்கேயே இருந்துடலான்னு கூட இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. பாருங்கள் நீங்களும். செம்மையாக இருக்குல்ல. வண்டியில் ஏறினதும் மோஹித் பாப்பா கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிட்டான். தூங்கினதும் நான் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்தேன். நம்ம ஊரில் மட்டும்தான் பனை மரம் பெருசாக இருக்குதுன்னு பார்த்தா இங்கே அதை விட பெரிய பெரிய பனை மரமாக இருக்குது. அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. அதுவும் பக்கத்துலேயே இருக்குது. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜாலியாக இருக்குது பனை மரம். அப்படியே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னாங்க. பயிர் வைக்கிற இடம்லாம் ஃப்ளாட்டு போட்டு வச்சுருக்காங்க அந்த ஊரில். கோயில்கிட்ட வந்தாச்சு. புத்து என்ட்ரன்ஸில் கிட்ட வந்தாச்சு கோவிலுக்கு. அங்கே ஒரு தாத்தா ஒருத்தர் நடந்து போவார். அவர் எங்கள் தாத்தா தான். காலில் செருப்பு கூட போடாமல் நடந்து போயிட்டுருக்காரு. எங்கே போயிட்டு வந்திருக்காருன்னு தெரியல இவர். கோவில் பேர் வந்து, அந்த ஊர் பேர் வந்து அசனம்மாப்பேட்டை. கோவிலுக்கு வந்தாச்சு. கோவிலுக்கு வந்ததும் பசங்க பண்ணுற அலப்பறையை மட்டும் பாருங்கள். சரியான அலப்பறை பண்ணுவாங்க. கோயிலுக்கு வந்ததும் இந்த பானை பச்சரிசி போட்டு பொங்கல் வச்சுட்டு கோழி வந்து காவு கொடுப்போம். அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். பொங்கல் வச்சுட்ருக்காங்க சின்ன பானையில். கோழியை வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கு குங்கம் மஞ்சள்லாம் வச்சுட்டு கோவில்கிட்ட கொண்டு போய் காவு கொடுப்போம். அந்த காவு கொடுத்த கோழியை எடுத்துகிட்டு வந்து தான் க்ளீன் பண்ணி குழம்பு வைப்போம். குழம்பு வச்சு சாப்பாடு செஞ்சு அங்கேயே சாப்பிட்டு 4 பேருக்கு வயசானவங்க அங்கே இருப்பாங்க கோவிலில். அவங்களுக்கு எல்லோரும் போட்டுட்டு நாங்கள் சாப்பிட்டு வீட்டுக்கு வருவோம். இதுதான் நாங்கள் வருஷம் பண்ணுவோம். வருஷத்தில் 2 நாள் பண்ணுவோம். இந்த பொங்கல் டைமில் காணும் பொங்கல் வருது பார்த்திங்களா, அப்போ ஒரு கோவிலில் பண்ணுவோம். ஆடி மாதம் வந்துச்சுன்னா இங்கே எங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு. ஆடி மாதம் வந்து பண்ண முடியலை ஒரு சில சுச்சுவேஷனால். அதனால் இந்த சண்டே போய் பண்ணிட்டு வந்தோம். கோவில் கிட்ட தான் போயிட்டுருக்கோம் எல்லோரும் கோழியை எடுத்துகிட்டு காவு கொடுக்கறதுக்காக. பாருங்கள் எப்படி காவு கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு. உங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். தேவிகாபுரம் கோழியோடைய தலையை அறுத்த உடனே அங்கே சாமிக்கிட்ட அந்த பொங்கல் வச்சுருக்கும் அங்கே வச்சுட்டு அது அந்த கோழி தலை மேலே வந்து தண்ணி ஊற்றும். அது வந்து 3 வாட்டி வாயை திறக்கணும். திறந்தா அது நல்லதுன்னு சொல்லுவாங்க.
ஃபஸ்ட்டு ஒரு கோழியா காவு கொடுத்தாச்சு. ரெண்டாவது கோழி கோழி காவில் கொடுத்து முடிச்சாச்சு. சாமியும் கும்பிட்டோம். எங்கள் மோகி பாப்பா படுக்க வச்சா எழுந்து உக்காஞ்சிக்கிறான் சாமி கும்பிட சொன்னா. பசங்க எல்லாரும் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்தது என்ன, நாங்கள் சமைக்கிற இடத்துக்கு தான் போகணும். அடுத்தது சமைக்கிற இடத்துக்கு போய் சமைச்சு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சாச்சுங்க. முடிச்சு நைட் ஆயிடுச்சு. கிளம்புறதுக்குள்ளே வீட்டுக்கு இருட்டாயிடுச்சு. எல்லாத்தையும் செஞ்சு, ஆனால் கோழி கொஞ்சம் முட்டலாக தான் இருந்துச்சு சாப்பிட சொல்ல. ஆனால் குழம்பெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எல்லோரும் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டு ஜாலியாக எல்லாருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு நாங்கள் எல்லோரும். மோகி பாப்பாவுக்கு தூக்கம் வந்துடுச்சு, நல்லா தூங்கி எழுந்தான். இதோட அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.